அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. இறைவனுடைய அருள் பொழிகின்ற இந்த மாதத்தில் நம்மளுடைய அமல்கள் அனைத்தும் எல்லாம் வல்ல இறைவனால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வைத்து இந்த மாதத்தில் நாம் அதிகம் அமல்கள் செய்து இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதோடு முஸ்லிம் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் முறையாக நிறைவேற்ற வேண்டும். அத்தகைய பக்குவத்தையும் வாய்ப்பையும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் புரட்சி விதைகள் என்று பெயரிட்டிருக்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இஸ்லாமிய மார்க்கம் மறு அறிமுகம் செய்யப்பட்டு 1432 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் 21ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கடந்த காலங்களில் இந்த 1432 ஆண்டுகளில் இஸ்லாமிய மார்க்கத்தில் தோன்றிய அறிவுஜீவிகள், ஏராளமான அறிவுஜீவிகள் தோன்றியிருக்கிறார்கள். ஏராளமான கலீஃபாக்கள், ஏராளமான கல்வியாளர்கள், போர் வீரர்கள், தளபதிகள், இவர்களில் ஒரு சிலர் செய்த சாதனைகள் இன்று அளவிற்கும் உலக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி விதைகள் என்கின்ற தலைப்பில் இந்த ஒரு மாத காலமும் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயங்கள் என்பது இந்த 1432 ஆண்டு காலத்தில் தோன்றிய முக்கியமான அறிவுஜீவிகள், முக்கியமான தளபதிகள், இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற அழைப்பு பணியில் ஈடுபட்ட மாபெரும் புரட்சியாளர்கள், முஸ்லிம் சமுதாயத்தை புனரமைப்பு செய்த, மார்க்கத்திற்கு புத்துணர்ச்சி ஊட்டி புது தெம்பளித்த மாபெரும் அறிவாளர்கள், அறிவுஜீவிகள், முஜத்தீதுகள் குறித்து, அவர்களில் ஒரு சிலரை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் இனி நம்ம எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். வரலாறு தெரியாத சமுதாயம் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. சமுதாய பணியில் ஈடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்து அவர்கள் செய்ய போவதாக இருந்தாலும் சரி, அவர்கள் துறை சார்ந்து முஸ்லிம் சமுதாயத்தில் ஏற்கனவே யார் வந்து என்ன பணிகளை செய்திருக்கிறார்கள், எத்தகைய பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பது குறித்தான தெளிவான அறிவு தேவை. இப்போ கல்வி ரீதியாக நாம் செயலாற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே முஸ்லிம் சமூகம் கல்வி பயில வேண்டும் என்கின்ற வேலையை கையில் எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நாம் இந்த கல்வி ரீதியாக ஏற்கனவே யாரெல்லாம் வந்து என்னென்ன வேலைகளை செய்திருக்கிறார்கள், எப்படி முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கல்வியை மாற்றி அமைத்திருக்கிறார்கள், பாடத்திட்டங்களை மாற்றி அமைத்திருக்கிறார்கள், அவர்கள் மாற்றி அமைத்ததற்கு பிறகு சமுதாயத்தில் ஏற்பட்ட பலன் என்ன, மாற்றங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருக்கின்ற பட்சத்தில் மட்டும்தான் எதிர்வரக்கூடிய காலத்தில் முஸ்லிம் சமுதாயத்திற்கான கல்வி திட்டத்தை, உலக மாற்றத்தை உள்வாங்கி செயல்படுத்த முடியும். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கல்வி மறுமலர்ச்சிக்கு முறையாக வழிகாட்டிட முடியும். வரலாறு தெரியாமல் எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி, கல்வி சார்ந்து இருக்கட்டும், அரசியல் சார்ந்து இருக்கட்டும், சமூகம் சார்ந்து இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்து இருக்கட்டும், எது சார்ந்து இருக்கட்டும், குடும்பவியல் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எது சார்ந்ததாக இருந்தாலும் கடந்த காலங்களில் வரலாறு முழுக்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்து என்னென்ன வேலைகள் நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து துறை சார்ந்து ஒவ்வொருத்தரும் துறை சார்ந்த அறிவுகளை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருக்கும் போதுதான், அப்படி பெற்றிருந்து அதன் அடிப்படையிலே வழிகாட்டுகின்ற நேரத்தில் மட்டும்தான் முஸ்லிம் சமுதாயம் சரியான முன்னேற்றத்தை சென்றடையும் என்பது உறுதி. அந்த வகையில் கிபி 633 பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதிலிருந்து அதற்கு அதுவரையிலும் அந்த 23 ஆண்டு காலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலைகளை, மிஷனரி ஒர்க்ஸ், அந்த வேலைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களிடம், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய வேலைகளை, ஓரிரை கொள்கையின்பால் மக்களை ஈர்க்கக்கூடிய வேலைகளை 633க்கு பிறகு தொடர்ச்சியாக வந்த கலீஃபாக்களும் மார்க்க அறிஞர்களும் இமாம்களும் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார்கள். இது ஒவ்வொரு சமூகத்தின் மீதும், ஒவ்வொரு காலத்திலும் வாழக்கூடிய சமூகத்தின் மீதும் கட்டாயமாக்கப்படுகிறது, கடமையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் என்பது 633ஓட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய மிஷனரி ஒர்க்கை, அவங்க செஞ்ச வேலையை, அவங்க எந்த வேலையை நமக்கு செய்ய சொல்லி இருக்கிறாங்களோ
அந்த வேலையை கட்டாயம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு காலத்திலும் உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அதை நிறைவேற்றும் விதமாக, அதை நாம் செய்வதற்கு இன்னும் தூண்டுகோலாக, ஊக்கப்படுத்திடும் விதமாக வரலாற்றிலே யாரெல்லாம் அப்படி வந்து செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அவர்களை ஏகத்துவத்தின்பால், தௌஹீதின்பால் அழைக்கக்கூடிய மக்களில் இன்னும் முஸ்லிம் சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வேளைகளில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழியை இங்கே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு பொன்மொழியை, ஒரு முன்னறிவிப்பை செய்துவிட்டு சென்றார்கள். அபூதாவுதிலே இடம்பெறக்கூடிய அந்த ஹதீஸ், அந்த பொன்மொழி, ஒவ்வொரு நூற்றாண்டிலும், இனி உலகத்திலே உலகம் அழிக்கப்படுகின்ற காலம் வரைக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு முஜத்தீத் வருவார், ஒரு புரட்சியாளர் வருவார். அல்லாஹ் அந்த புரட்சியாளரை தோற்றுவிப்பான். தோற்றுவித்து அந்த புரட்சியாளர் மூலமாக முஸ்லிம் சமுதாயமும் இஸ்லாமிய மார்க்கமும் தீனும் புத்துணர்ச்சி, புது எழுச்சி பெறும். முஸ்லிம் சமுதாயத்தை சீர்திருத்தி அல்லாஹ்வுடைய பாதையின்பால் அழைத்து செல்வதற்கு அவர்கள் முழுமையான ஈடுபாட்டை காட்டுவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அபூதாவுதிலே இடம்பெற்றுள்ள இந்த ஹதீஸ் நாம் அனைவரும் உள்ளார்ந்து இதை உணர வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி உலகம் அழிக்கப்படுகின்ற காலத்திலும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வரக்கூடிய இஸ்லாமிய பணிகளை, இந்த தீனுடைய பணிகளை யார் முன்னெடுத்து செல்வார்கள் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழியை முன்னறிவிப்பு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த பொன்மொழியின் அடிப்படையில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு துறை சார்ந்து ஏராளமான புரட்சியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலும், உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏராளமான புரட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரே காலத்தில் உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் புரட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள். பல துறை சார்ந்து அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தையும் முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகளிலிருந்து இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். புது பாதையை காட்டியிருக்கிறார்கள். புத்தொழிச்சி, புது உணர்ச்சி, புது இரத்தம் பாய்ச்சிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாமிய பணியை, கடுமையான துன்பங்களை அனுபவித்து, வேதனைகளை அனுபவித்து அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுடைய மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலே பெரும் முயற்சி எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புரட்சியாளர்களைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். ஜத்தீதுகள் என்று அழைக்கப்படும் புரட்சியாளர்கள், புனரமைப்பாளர்கள் என்று அழைக்கப்படும் இந்த தியாகசீலர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்து வந்திருந்தாலும் அவர்களுடைய மைய புள்ளி, அவர்களுடைய கருத்து மைய புள்ளி ஒரே ஒரு மைய புள்ளியாகத்தான் இருந்திருக்கிறது. கல்வி ரீதியாக வந்திருக்கிறார்கள், ஆட்சி ரீதியாக வந்திருக்கிறார்கள், படை தளபதிகளாக வந்திருக்கிறார்கள், விஞ்ஞானிகளாக வந்திருக்கிறார்கள், கல்வியாளர்களாக வந்திருக்கிறார்கள். பல துறைகள் சார்ந்து வந்திருந்தாலும் அவர்களுடைய மைய புள்ளி, மைய கருத்து, இந்த அனைவருடைய மைய கருத்தாக அல்லாஹ்வுடைய தீன், தௌஹீத், அதை நோக்கி, மறுமையை வெற்றியை நோக்கி முஸ்லிம் சமுதாயத்தை அழைத்து செல்வது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு பிறரால் உள்ளே நுழைக்கப்பட்ட, இஸ்லாம் என்கின்ற பெயரில் பிறரால் உள்ளே நுழைக்கப்பட்ட விஷயங்களை களைந்தெடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தை பியூர் ஆக்கி மீண்டும் முஸ்லிம் சமுதாயத்திடம் உண்மையான தௌஹீதை, ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக புனரமைப்பு செய்வதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருடைய கருத்தும், பல துறைகள் சார்ந்திருந்தாலும் இவர்கள் அனைவருடைய கருத்தும் மைய புள்ளியும் ஏகத்துவம், மறுமை, மறுமை வெற்றி என்கின்ற அடிப்படையிலே இருந்திருக்கிறது. இவர்களுடைய இந்த துறை சார்ந்த சேவைகளுக்கு ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் வந்தாலும், ஒவ்வொரு துறைகள்லையும் வந்தாலும், இவர்களுடைய மையப்புள்ளி ஒன்றாக இருந்தாலும் எதிர்ப்பு என்பது, இவர்கள் செய்கின்ற வேலைக்கு இடையூறு என்பது, எதிர்ப்பு என்பது ஒரே ஒரு பகுதி, ஒரு மையப்புள்ளியாகவே இருந்திருக்கிறது. இவர்களுடைய நோக்கம், சிந்தனை மறுமை வெற்றி, ஏகத்துவம் மறுமை வெற்றியாக இருந்திருக்கிறது. இந்த சிந்தனையை நோக்கி முஸ்லிம் சமுதாயத்தை அழைத்து செல்லுகின்ற போது ஏற்பட்ட இடையூறுகள், செய்யப்பட்ட தகராறுகள், இடைமறிப்பு வேலைகள் அனைத்தும் மேற்கத்திய உலகம் சார்ந்தே இருந்து வந்திருக்கிறது, இருந்து வருகிறது என்பதையும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்றைய காலத்திலிருந்து, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எதிர்ப்புகள் என்பது மேற்கத்திய உலகம் சார்ந்தே இருந்திருக்கிறது, இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு உதாரணத்தை, ஒரு சம்பவத்தை, வரலாற்றிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகின்ற போது நம் அனைவரும் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இன்று வரைக்கும்
என்ன சதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அது எதன் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது குறித்து நமக்கு தெளிவாக விளங்கும். நமக்கெல்லாம் தெரியும், யார்முக் யுத்தம் என்று இஸ்லாமிய வரலாற்றை படிக்கக்கூடிய மக்கள், மதரசாக்களிலே பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், மதரசாக்களிலே பாடம் நடத்துவார்கள். இஸ்லாமிய வரலாற்றை படிக்கக்கூடிய மக்கள் யார்முக் யுத்தம் என்பது குறித்து படித்திருப்போம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பிறகு இரண்டாம் கலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் யார்முக் யுத்தம் என்று ஒரு யுத்தம் நடைபெற்றது. என்ன யார்முக் யுத்தம் என்றால், அன்றைய தினம் இரண்டு மாபெரும் பேரரசுகள் இருந்தது. நாம் எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றை படிக்கக்கூடிய மாணவர்கள், இஸ்லாமிய வரலாற்றை படிக்கக்கூடிய மக்களுக்கு இது நன்றாக தெரியும். அரேபியா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் என்று சொல்லுவாங்க பாருங்க, இந்த அரேபியா 6 அரபு நாடுகளையும் உள்ளடக்கிய இந்த நிலப்பரப்பு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்துவிட்டது. அதற்கு பிறகு இப்படி ஒரு பேரரசு எழுந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட இரண்டு மாபெரும் வல்லரசுகள், ரோமன் எம்பையர் என்று இருந்தது, ரோம பேரரசு என்று சொல்வார்கள், பாரசீக பேரரசு என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான், ஈராக் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த பாரசீக பேரரசு இருந்தது. இந்த பாரசீக பேரரசு அந்த எல்லையோரங்களிலே ஏற்பட்ட தகராறின் காரணமாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவர்கள் ஏற்படுத்திய, முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திய பிரச்சனையின் காரணமாக கத்தீசியா போர் என்ற ஒரு போர் நடந்து, அந்த போரின் மூலமாக பாரசீகம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்தது. அதற்கு பிறகு அதே நேரத்தில் சமகாலத்தில் ரோம பேரரசும், எங்கே இந்த எழுச்சி, அரேபியாவில் தோன்றிய இந்த எழுச்சி, அரேபிய மக்களிடம் காணப்பட்ட இந்த ஆன்மீகம் சார்ந்த எழுச்சி நம்மையும் பாதித்து விடுமோ, நம்மளுடைய நிலப்பரப்புகளையும் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் சென்று விடுமோ என்று பயந்த இந்த ரோம பேரரசு எல்லையோரங்களிலே பிரச்சனை தொடங்கினார்கள். அந்த பிரச்சனையை அடக்குவதற்கு ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையை அனுப்பி வைக்கிறார்கள். இந்த படை போய் யார்முக் என்கின்ற அந்த பள்ளத்தாக்கிலே, ஒரு ஆற்றங்கரையின் பள்ளத்தாக்கிலே போர் நடைபெறுகிறது. குறுகிய எண்ணிக்கையிலே ஒரு 20,000-30,000 படை வீரர்கள் இஸ்லாமிய ராணுவம் சென்று 1,00,000 2,00,000 படைகள் கொண்ட ரோம பேரரசை வீழ்த்தி, ரோமன் படைகளை வீழ்த்தி அந்த யார்முக் பள்ளத்தாக்கு, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோர்டான், சிரியா, பாலஸ்தீன் உள்ளிட்ட புனித தலங்கள், பைத்துல் முகத்தஸ் உள்ளிட்ட புனித தலங்களை இஸ்லாமிய நிலப்பரப்போடு இணைத்தது. இதுதான் யார்முக் யுத்தத்திலே நடந்துச்சு. அந்த போரின் மூலமாக கிபி 636 அதுவரையிலும் ஏறக்குறைய வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் என்றும் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் என்றும் 1500 வருஷங்கள் அவர்களுடைய ரோம பேரரசனுடைய ஆட்சியின் கீழ் இருந்த அந்த பைத்துல் முகத்தஸ் உள்ளிட்ட அந்த நிலப்பரப்புகள், சிரியா, ஜோர்டான், லெபனான் உள்ளிட்ட பகுதிகள் 636 ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கும்போது மதீனாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பேரரசோடு இணைக்கப்பட்டுச்சு. இந்த செய்தி ரோம பேரரசுக்கும் இன்னும் ஐரோப்பியாவில் இருந்த அன்றைக்கு இருந்த மக்களிடமும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு இஸ்லாமிய இராணுவம் பல்வேறு பகுதிகளை ரோம பேரரசின் கீழ் இருந்த பல்வேறு பகுதிகளை இஸ்லாமிய நிலப்பரப்போடு இணைத்தது. இந்த விஷயம் அவங்க மனசுல வடுவாக, ஆறாத ரணமாக பதிவாகி இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது அப்படியே காலங்காலமாக மாறுது. அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பதற்கு பல்வேறு போர்கள் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் நம்ம வரிசையாக பின்னால் பார்க்க போகிறோம். இதெல்லாம் மாறி கடைசியில் 1917 வருஷம் கிபி 636 இஸ்லாமிய அரசோட அந்த சிரியா, ஜோர்டான், லெபனான், பலஸ்தீன் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் இணைக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க. அதற்கு பிறகு ஒரு சில கட்டங்களிலே அவர்கள் கைக்கும் போயிருக்குது, திருப்பி நம்ம மீட்டெடுத்திருக்காங்க, முஸ்லீம்களும் மீட்டெடுத்திருக்கிறார்கள். இது அப்படியே தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பின்னால பார்க்க போறோம். இப்போ என்ன இதுல பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1917 வருது, ஒரு போன நூற்றாண்டு வருது. 1917 உலகத்தினுடைய உலக முஸ்லிம்களுக்கான தலைமை பீடம் இருந்தது உதுமானிய கிலாஃபத் என்று. இந்த கிலாஃபத் வீழ்த்தப்படுகிறது, பிரிட்டிஷ் படைகளால் இந்த கிலாஃபத் வீழ்த்தப்படுகிறது. வீழ்த்தப்பட்டவனையும் அந்த உதுமானிய கிலாஃபத்துக்கு உட்பட்டு தான் அரேபியாவும் வட ஆப்பிரிக்காவும் இஸ்லாமிய நிலப்பரப்புகள் முழுக்க இருந்துச்சு. இந்த கிலாஃபத் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு ரகசியமாக ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது. என்ன ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா, சைக்ஸ் பாய்காட் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. சைக்ஸ் என்ற ஒரு பிரிட்டிஷ்காரருக்கும் பாய்காட் என்ற ஒரு பிரெஞ்சுக்காரருக்கும் நடைபெற்ற அந்த ஒப்பந்தம். இது ரகசிய அக்ரிமெண்ட், சீக்ரெட் அக்ரிமெண்ட் என்று சொல்லுவார்கள். இந்த அக்ரிமெண்ட்ல அந்த நிலப்பரப்புகள் இருக்கு பாருங்க, இந்த நிலப்பரப்புகளை பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது. பாதி பகுதி எனக்கு, பாதி பகுதி உனக்கு, பாதி பகுதி பிரான்ஸுக்கு, பாதி பகுதி பிரிட்டிஷ்காரங்களுக்கு, இப்படின்னு அவங்க வச்சு பங்கு போட்டுக்கிட்டாங்க.
உதுமானிய கிலாஃபத்தை வீழ்த்தி அரபு நிலப்பரப்புகளை பிரித்தெடுக்கின்றார்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்வதற்கு. அப்படி பிரித்து எடுக்கும் போது எதன் அடிப்படையில் அதை பிரித்தெடுத்தார்கள் தான் பாயிண்ட். அதாவது எல்லா சம்பவம், இன்னைக்கு நடக்கிற சம்பவமா இருக்கட்டும், இனிமே நடக்க போற சம்பவமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் சார்ந்த எந்த துறை சார்ந்த முடிவாக இருக்கட்டும், இராணுவம் சார்ந்த எந்த துறை சார்ந்த முடிவாக இருக்கட்டும், அது எல்லாமே வரலாற்று பின்புலத்தோடு தான் பார்க்கப்படுகிறது, வரலாற்று பின்புலத்தோடு தான் அந்த முடிவு எடுக்கப்படுகிறது என்பதற்கு உதாரணம், நிதர்சனமான சான்று. இந்த எல்லைகளை பிரித்தெடுக்கும் போது எதன் அடிப்படையிலே அவர்கள் அந்த உதுமானிய கிலாஃபத்தை வீழ்த்தி அந்த நிலப்பரப்புகளை பிரிக்கின்ற போது, ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் யார்மூக் யுத்தத்திற்கு முன்பு எந்தெந்த பகுதிகள் ரோம பேரரசின் கீழ் இருந்ததோ அந்த பகுதிகளை அப்படியே அந்த மேப்ல அப்படியே கோடா கிழிச்சு அது அத்துணையும் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு சொந்தம். அதாவது எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்றால், அந்த நிலப்பரப்புகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது, தாங்கள் விரும்பிய ஒரு பொம்மையை அங்கு ஆட்சியாளராக நிறுவி காலம் முழுக்க அந்த நிலப்பரப்புகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது என்கின்ற அடிப்படையிலேயே திட்டம் போட்டு பிரித்து எடுத்திருக்கிறார்கள். எத்தனை வருஷம் ஆச்சு? 636ல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல வந்துச்சு. 1920 அப்ப எத்தனை வருஷம்? ஏறக்குறைய ஒரு 1300 வருஷம் வச்சுக்கங்க. 1200 வருஷம், 1300 வருஷம் கழிச்சியும் அப்போ நடக்கின்ற அந்த பிரச்சனையா இருக்கட்டும், உதுமானிய கிலாஃபத்தை வீழ்த்தி அரபு நிலப்பரப்புகளை எப்படி நம்ம பிரிச்சு எடுக்கணுங்கிற சிந்தனையின் போது அவர்கள் எதை முன்வைத்து எடுத்தார்கள், எதை முன்வைத்து அந்த நிலப்பரப்புகளை பிரித்து தங்கள் பாதி, பிரிட்டிஷ்காரர்களுக்கு பாதி, பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாதி என்று பிரித்தெடுக்கின்ற போது ஏற்கனவே ரோம பேரரசின் கீழ் இருந்த பகுதிகளை மீண்டும் மீண்டும் கையில் எடுப்பது என்கின்ற அடிப்படையிலே கையில் எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சிரியா, லெபனான், ஜோர்டான், பலஸ்தீன் என்று அப்படியே சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகளாக போட்டு பிரித்து இவங்க பாதி அவங்க பாதி எடுத்துக்கிட்டது தான் வரலாறு. அதனால எல்லா சம்பவமும் எதுக்காக இது நான் நினைவுபடுத்த, இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எதிர்ப்புகளுக்கான மையப்புள்ளி என்பது ஒன்றுதான். இஸ்லாமிய மார்க்கத்திற்கான எதிர்ப்புகளின் மையப்புள்ளி என்பது ஒன்றுதான். அந்த மையப்புள்ளியில் இருந்து தான் எதிர்ப்புகள் வருது. யூத நசராணிகளுடைய வேலைகள் தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எழுச்சிக்கும் தடையாக இருப்பது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு அரசு அமைந்தது. ஆன்மீகம் சார்ந்த அந்த அரசு, அதுவும் ஓரிரை கொள்கையின்பால் மக்களை அழைக்கக்கூடிய அரசு, அதனுடைய கொள்கைகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கிறது என்பதை முஸ்லிம் சமுதாயம் உணர்ந்து கொண்டுச்சோ இல்லையோ, அவர்கள் உணர்ந்ததனுடைய விளைவாக அந்த ஆன்மீகம் சார்ந்த மார்க்கம் உலகத்தில் நிலை பெற்று விடக்கூடாது என்கின்ற கருத்தின் அடிப்படையிலேயே தடைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 636 நம்ம 1917-20 நடந்த சம்பவத்தை பார்த்தோம். அப்படியே எத்தனையோ ட்ரிப்பு என்னென்னமோ சம்பவம் நடந்திருந்தா கூட கரெக்டா எந்த வேலை செஞ்சாலும் அந்த வரலாற்று பின்புலத்தின் ஏற்கனவே எங்கள்கிட்ட இருந்த பகுதி தானே, நாங்க தானே வச்சிருந்தோம், அதை நீங்க எடுத்துட்டீங்களே, இப்ப நாங்க எப்படி பிரிச்சு எடுக்கிறோம் பார் என்கின்ற அடிப்படையிலேயே கிலாஃபத்து வீழ்த்தப்பட்டு நிலப்பரப்புகள் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த பைத்துல் முகத்தஸை மீட்பதற்கும் இஸ்லாமிய புனித தலங்களை பாதுகாப்பதற்கும் எண்ணற்ற புரட்சியாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள், ஏராளமான புரட்சியாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த பகுதிகளில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் வந்திருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பிட்ட ஒரு சில முஜத்தீதுகளை, புரட்சியாளர்களை தேர்வு செய்து அவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், செய்ததின் மூலமாக இஸ்லாமிய சமூகமும் இஸ்லாமிய மார்க்கமும் என்னென்ன புத்தளிச்சு பெற்றது, பலனை பெற்றது என்பது குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த செய்திகள் அனைத்தும் நம்மளுடைய எதிர்கால வாழ்விற்கு மிகவும் உபயோகம் தரக்கூடிய விஷயங்கள். வரலாறு தெரியாத சமுதாயம் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. எந்த ஒரு மனிதனாக, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு முஸ்லிம் தன்னுடைய சமூகம் கடந்து வந்த பாதைகளை, தான் ஏற்றிருக்கக்கூடிய இந்த தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம், ஏகத்துவத்தை தாங்கி நின்ற பெருமக்கள் செய்த சாதனைகள், தியாகம் குறித்து நாம் தெரிந்திருக்கவில்லை என்றால் நாம் வாழ்வதிலே அர்த்தமே கிடையாது. அல்லாஹ்விடம் நாம் நாளை சென்று அவனுடைய கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்லவே இயலாது. எத்தனை தியாகங்களின் அடிப்படையிலே இந்த தீன் உன் கைக்கு வந்திருக்கிறது,
எவ்வளவு சகாபாக்கள், எவ்வளவு தோழர்கள், எவ்வளவு முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் தியாகம் செய்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழையடி வாழையாக முஸ்லிம் சமுதாயத்திடம் விதைத்து 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 உருவாக்கி இருக்கிறார்கள். 21ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நமக்கு பின்னாலும் ஏராளமான சமூகம் வர இருக்கிறது. அந்த சமூகத்திற்கெல்லாம் நாம் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். சின்ன வயசிலிருந்தே இஸ்லாமிய வரலாறுகளையும் முஸ்லிம்களுடைய வரலாறுகளையும் சொல்லி கொடுத்து உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆக அன்பு சகோதரர்களே, இந்த ஒரு மாத காலமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மண்ணிலே நிலை பெறுவதற்கு, இந்த பூமியிலே நிலை பெறுவதற்கு சாதனை புரிந்த முஜத்தீதுகளை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இது அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வழிபாடு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காப்பதற்கு போராடிய மக்களை குறித்து படிப்பது அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வழிபாடு. இறைவனுக்கு செய்கின்ற வழிபாட்டை செய்ய இருக்கின்றோம். இந்த ஒரு மாத காலம் நாம் பார்க்க இருக்கின்றோம். தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குமாறும், இளைஞர்களுக்கும் தன் குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த செய்திகளை சொல்லிக் கொடுக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் தொடக்கத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கக்கூடிய நாம், இந்திய துணை கண்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், இந்திய மண்ணிற்கு, ஆன்மீக நிறைந்த நம் மண்ணிற்கு, இந்திய மண்ணிற்கு கால் பதித்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் குறித்து முறையான வரலாறுகள் பதிவாக்கப்படாத நிலையில் அவர்களுடைய தோழர்களில் மிக ஒரு சிலர் இங்கே வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விதைத்து மக்களை இஸ்லாத்தின்பால் அழைத்த பணியை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். புரட்சி விதைகள் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த 1432 ஆண்டுகளில் தோன்றிய முஜத்தீதுகள், புரட்சியாளர்கள் ஒரு சிலர் குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய ஒரு முதல் புரட்சியாளராக அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஆற்றல், அவர்களுடைய உத்வேகம் படைத்த ஒரு நபித்தோழர் அவர்களுடைய ஒரு வரலாறை நாம் பார்க்க போகின்றோம். அந்த நபித்தோழர் எப்படி இந்திய மண்ணிலே, நாம் வாழக்கூடிய நம் நாட்டிலே, நம் மண்ணிலே கால் பதித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால், தௌஹீதின்பால் மக்களை அழைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 610 நபியாக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கருத்துக்கள், அல்லாஹ்வுடைய தூது செய்திகளை மக்களிடம் அவர்களுக்கு தெரிந்த வட்டாரத்தில் அவர்கள் எடுத்து சொல்லுகின்ற போது, அந்த தொடக்க காலத்திலே, இனிஷியல் ஸ்டேஜில், தொடக்க காலத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்களில் ஒருவர், அஷரத்துல் முபஷிரா என்று சொல்லக்கூடிய நன்மராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவர், இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிற பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலே முக்கிய பங்காற்றிய ஒரு தோழர் ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். தொடக்க காலத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய செய்திகள் வந்த 7 நாட்களுக்குள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இளைஞர், 15 - 16 வயது நிரம்பிய அந்த இளைஞர் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னதற்கு பிறகு மக்காவிலே வைத்து சிறிய சிறிய அளவிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் பெருகி வருகிறார்கள் என்கின்ற செய்தி அன்றைக்கு இருந்த எதிர்ப்பாளர்களிடம் அந்த செய்தி சென்றதற்கு பிறகு நெருக்கடிகள் தொடங்குகிறது. நெருக்கடிகள் என்றால் சாதாரண நெருக்கடிகள் அல்ல, வார்த்தைகளால் வடிக்க முடியாத அளவிற்கான இடையூறுகள், தடங்கல்கள், தாக்குதல்கள் நடைபெறுகிறது. இந்த தாக்குதலை எல்லாம் பொறுத்து கொள்வதற்கு மிகவும் சிரமமாக இருந்த நேரத்தில், எங்கே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பலியாகி விடுவார்களோ, கொலை செய்யப்பட்டு விடுவார்களோ என்கின்ற அச்சம் மிகுந்திருந்த நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதியின் பேரில் முதலில் ஒரு சிறிய குழு அபிசீனியாவிற்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தியோப்பியா இருக்கு பாருங்க, எத்தியோப்பியாவிற்கு, அபிசீனியாவிற்கு புலம்பெயர்ந்து செல்கிறது. ஒரு 70-80 பேர் புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள். அப்படி புலம்பெயர்ந்து சென்றதிலே ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அந்த குழு மக்காவிலிருந்து செங்கடலை தாண்டி, ரெட்சியை தாண்டி எத்தியோப்பியாவுக்கு வருகிறது. இப்படி குறுக்க இருக்கும், எத்தியோப்பியாவுக்கு வருகிறது. அன்றைக்கு அந்த எத்தியோப்பியா அவர்கள் வந்து சேர்ந்த இடம் ஒரு மிகப்பெரிய துறைமுக நகர். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வணிகர்கள் வந்து போகக்கூடிய, செங்கடல் வழியாக நடைபெறக்கூடிய வர்த்தகத்தினுடைய முக்கிய கேந்திரமாக அது இருந்தது. அப்படி சென்றதற்கு பிறகு இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 615 ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க, எத்தியோப்பியாவுக்கு வர்றாங்க.
எத்தியோப்பியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி, இளைஞர் இல்லையா, ரத்தம் துடிச்சுக்கிட்டே இருக்குது, அப்படியே எப்படியாவது இதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாகணும். அல்லாஹ்வுடைய செய்திகள் வந்ததற்கு பிறகு இதை வாங்கி நம்ம வந்து சும்மா உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம பெரிய பாவத்தாளியா போயிடுவோம். இது ஒரு அமானிதம். நம்ம மூளையில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்ம வந்துட்டு நல்ல பாதைக்கு, சிறந்த பாதைக்கு, மறுமையிலே வெற்றியை தரக்கூடிய பாதைக்கு நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அந்த பாதையில் திருப்பணும். அந்த பொறுப்பு இருக்கு நமக்குன்னு. அவங்களுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம இங்க வந்து இருந்து மக்காவில் இருக்கக்கூடிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பாடுபடுறாங்களோ, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்ன வேதனை அனுபவிக்கிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, சரி நம்ம அங்க போகாட்டியும் பிரச்சனை இல்லை, நமக்கு எங்கெல்லாம் போக முடியுதோ அங்கெல்லாம் போய் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விதப்போம், அல்லாஹ்வுடைய தீனின்பால் மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தீனின்பால் மக்களை அழைப்போம் அப்படின்னு சொல்லி எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அவங்களுடைய வாப்பா அபி வக்காஸ் அவங்க வந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக்கப்படுவதற்கு முன்பே பலமுறை சைனாவிற்கு சென்று வணிகம் செய்யக்கூடிய ஒரு வணிகராக இருந்திருக்கிறார்கள். சைனாக்கு போய் வியாபாரம் பண்ண அவங்க வாப்பா சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாப்பா அபி வக்காஸ். அப்போ இவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது, நம்மளும் சைனாக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லி சைனாக்கு போகணும் முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, அபிசீனியாவிலிருந்து எத்தியோப்பியாவிலிருந்து செங்கடல் வழியா வர்றாங்க. செங்கடல் வழியா வந்து செங்கடலை தாண்டி இந்திய பெருங்கடலுக்கு அரபிக்கடலுக்கு வருது. அரபிக்கடல்லேருந்து இந்திய பெருங்கடலுக்கு கப்பல் வருது. கப்பல் நேராக வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரத்துக்கும் நம்ம பாம்பனுக்கு, அதாவது ராமேஸ்வரத்துக்கு இலங்கைக்கு இடையில இருக்கு பாருங்க, இந்த சேது பேக் கேனல் என்று சொல்லுவாங்க பாருங்க, இந்த கடல் பகுதி வழியாக வருகிறது கப்பல். நேரா வந்து இலங்கையை சுத்திக்கிட்டு போகல, இந்த கடல் பகுதி வழியா வந்து சைனாக்கு போறதுக்கு வழி என்னங்கிறத ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு ஆபத்து நிறைந்த கடல் பயணத்தை தேர்வு செய்து நில வழியாகவும் போக முடியும். ஆனா நில வழியா போறாந்தா சுத்திட்டு, ஏன்னா அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க, அரேபியாக்குள்ள போகணும், அப்படி இல்லைண்டா எகிப்து போயிட்டு போகணும், அது பெரிய சுத்து. அப்படின்னால இப்படியே வர்றாங்க. இப்படியே வந்து இந்த இருக்கக்கூடிய நம்ம கடல் பகுதி வழியா அப்படியே வந்து நேரா வந்து சிட்டாகாங் துறைமுகத்துக்கு வந்து கப்பல் நிக்குது, பாய்மர கப்பல். 616 கிபி 616ல ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிட்டாகாங் துறைமுகத்தில் வந்து கப்பலை நிறுத்துறாங்க. எதனால அங்க நிறுத்துறாங்கன்னா, சைனாக்கு போறதா இருந்தாலும் சரி, நீங்க சைனா, தாய்லாந்து, மங்கோலியா, மற்ற நாடுகளுக்கு, அந்த கீழ்திசை நாடுகளுக்கு போறதா இருந்தா இருக்கக்கூடிய ஒரே துறைமுகம் தான் இந்த சிட்டாகாங் துறைமுகம் தான். சைனாக்கு கடல் வழியா நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்தோனேஷியாவை சுத்திக்கிட்டு போகணும், அது பெரிய சுத்து. இது வந்து ரொம்ப ஷார்ட், நேரா வந்து சிட்டாகாங்ல வந்து நின்ட்டாங்க. சிட்டாகாங் துறைமுகம் அதாவது இன்னைக்கு வந்துட்டு அது பங்களாதேஷ்ல இருக்குது. ஆனா அது இந்திய நிலப்பரப்பு தானே, இப்பதானே பங்களாதேஷா பிரிஞ்சு போயிருக்குது, அது இந்திய மண்ணு தானே. அது இந்த ஒரு 40-50 வருஷமா தானே பங்களாதேஷா பிரிஞ்சு, அது வங்காள மண், இந்திய மண் அது. அப்ப அங்க வந்து நிறுத்திட்டு சிட்டாகாங்லேருந்து நேரம் மேலே ஏறுறாங்க. நீங்க மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சிட்டாகாங் துறைமுகத்திலிருந்து மேலே ஏறினோடனே மணிப்பூர்லே, அது இன்னைக்கு இந்தியாவில் தானே இருக்குது, மணிப்பூர்லே சிட்டாகாங்கில் கால் பதித்து மணிப்பூருக்கு நேராக போய் பார்க்குறாங்க. பழங்குடியின மக்கள், மலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூது செய்தி முழுமையா வந்து சேராத ஒரு நேரம். என்ன, ஒரு 4 வருஷத்துல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் தானே வந்திருக்குது, ஏகத்துவம் சார்ந்து வழிபாடு சார்ந்த விஷயங்கள் தானே வந்திருக்குது. அப்போ குறிப்பிட்ட வசனங்கள் மாத்திரம் வந்திருக்கக்கூடிய நேரம் தான், முழுமையான குர்ஆன் இறக்கப்படலை, சட்டத்திட்டங்கள் வரல, எதுவுமே வராத காலத்துல ஹஜ்ரத் சாத் பின் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த மக்களிடம், நீங்கள் வழிபாட்டிலே, அதாவது தெய்வ வழிபாட்டிலே சிலை வணக்கத்திலிருந்து எப்படி மாறணும், இறைவனுக்கு உருவம் கற்பிக்காமல் எப்படி நீங்க வந்துட்டு அந்த வழிபாடு செய்யணும், இறைவன்னா யாரு அப்படிங்கிற அடிப்படை ஃபண்டமெண்டல் விஷயத்தை அந்த மக்கள்கிட்ட சொல்லி அல்லாஹ்வுடைய தீனின்பால் அழைக்கின்றார்கள். மக்கள் ஒரு சிலர் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மணிப்பூரில் அன்றிலிருந்து இன்றைய, அது ரொம்ப பாரம்பரியமான ஊர். எப்படி வந்து நம்ம தமிழகம் பாரம்பரியமான தமிழ் மொழியும் பாரம்பரியமான ஒரு மொழியாக இருக்கிறதோ, அதே மாதிரி அங்கே மெய்ட்டி மொழி என்று சொல்வார்கள். மெய்ட்டி மொழியும் பாரம்பரியமான மொழி, பாரம்பரியமான மக்கள், மலைகளிலே வாழக்கூடிய ட்ரைப்ஸ், பழங்குடியின மக்கள், அவர்களிடம் விதைத்து விட்டு நேராக மணிப்பூர்லேருந்து சைனாக்கு போகிறாங்க.
சைனாக்கு போன உடனேயும் சைனால போய் அல்லாஹ்வுடைய தீனை விதைக்கிறாங்க. ஏன்னா அங்க அபிசீனியால சும்மா இருக்க முடியல. நம்ம போய் மக்கள்கிட்ட உலகம் ஃபுல்லா போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆபத்து நிறைந்த கடல் வழி பயணத்தை தேடி இந்திய மண்ணிலே கால் பதித்து மணிப்பூருக்கு போய் மணிப்பூர்லேருந்து அப்படியே சைனால போயிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றாங்க. இவங்களை பார்த்துட்டு ஹசரத் அமீர் ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வர்றாங்க. நேரா வந்து மணிப்பூருக்கு வர்றாங்க. மணிப்பூர் சிட்டாகாங்கில் இறங்கி மணிப்பூருக்கு போய் முக்கியமான அரசர்கள்ட்ட போய் அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து சொல்றாங்க. அந்த அரசர்கள்ல ஒரு சிலர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மணிப்பூர்ல இருந்த பழங்குடியின அரசர்கள், பழங்குடியின தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, மலைவாழ் மக்களுடைய தலைவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை ஹஜ்ரத் அமீர் ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சொன்னவுடன் அந்த தீனை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிபி 622 வருது. பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் முஸ்லிம்களோடு என்கின்ற செய்தி ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அமீர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த செய்தி எட்டுகிறது. எட்டுன உடனேயும் அவங்க ரெண்டு பேரும் சரி மதீனாக்கு போயிட்டாங்க, நம்ம போகணும் திருப்பி அப்படின்னு சொல்லி திருப்பி வந்துடுறாங்க. மதீனாக்கு வந்துடுறாங்க. வந்து 2 வருஷத்திலேயே பத்ர் போர் நடக்குது. பத்ர் போர் முடிஞ்சோடனே உகது போர், உடனே உகது போர், பத்ர் போர்லையும் கலந்துக்கிறாங்க, உகது போர்லையும் கலந்துக்கிறாங்க. உகது போர்லே ஹஜ்ரத் அமீர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீத் ஆகிறார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அந்த பகுதிகளிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுமையான தன்னுடைய உடல் பொருளாவி அத்துணையும் செலவிடுகின்றார்கள். அவங்க விதைச்சிட்டு போன விதை இருக்குது பாருங்க, வந்து இஸ்லாம் அல்லாஹ்வுடைய செய்தி முழுமையா வராத நேரத்தில் வந்த ஒரு சில செய்தியை கொண்டு போய் விதைச்சிட்டு வந்தாங்க பாருங்க, அந்த விதை வீரியமா ஆயிடுச்சு. வீரியமாய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்னென்றே முழுமையா தெரியாத நேரத்தில் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை வழிபாட்டு முறைகளை மாற்றிக்கொள்கிறார்கள். அதாவது உருவம் கொடுக்கக்கூடாது கடவுளுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தப்பு தவறுகளிலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயத்துக்கு பண்ணிடுறாங்க, மாறிக்கிறாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் காலத்திலேலாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதிலே, முஸ்லிம் சமுதாயத்தை புனரமைப்பதிலே, பல்வேறு பணிகளிலும் முழுமையாக கலீஃபாக்களுக்கு உறுதுணையாக நின்ற ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவங்க கலீஃபாவாக இருக்கும்போது, 3வது கலீஃபா ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரப்பூர்வ அம்பாசிடராக சைனாவுக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் கிளம்பிய குழு நேராக மறுபடியும் சிட்டகாங் துறைமுகத்துக்கு வருது. 650 வந்து மணிப்பூருக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது இந்த நேரத்தில் குர்ஆன் தொகுக்கப்பட்ட ஒரு பிரதி இருக்கிறது. ஹஜ்ரத் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியில் தானே குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சு. அந்த தொகுக்கப்பட்ட ஒரு நோபல் குர்ஆன், ஒரு குர்ஆனுடைய பிரதியையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வந்து அதன் அடிப்படையிலே முழுமையாக சிட்டகாங் துறைமுகம், அதோட இன்றைக்கு அதெல்லாம் பங்களாதேஷ பிரிக்கப்பட்டிருக்குது, இன்னைக்கு தானே பிரிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மேலே இருக்குது மணிப்பூர் இருக்குது. மணிப்பூரில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் செய்கின்ற போது அந்த மெய்ட்டி மொழி பேசக்கூடிய பழங்குடியின மக்கள் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். பள்ளிவாசல் கட்டுவதற்கான முயற்சிகள் நடக்குது. அதிலிருந்து நேராக அவங்க சைனாக்கு போகிறாங்க. சைனாவில் போய் அன்னைக்கு டாங் பேரரசனுடைய தொடர்ச்சியில் இருக்கிறார் குவாசாங் மன்னர் இருக்கிறார். மன்னர்கிட்ட போய் அவங்க வந்துட்டு ஹஜ்ரத் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்ததாக அவர்கள் வந்துட்டு அங்கே அந்த அதிகாரப்பூர்வ அம்பாசிடராக போகிறாங்க. அந்த அதிகாரப்பூர்வ அம்பாசிடருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ, வரவேற்பு கொடுக்கணுமோ அத்துணையும் டாங் பேரரசால் கொடுக்கப்படுகிறது. இருகரம் கூப்பி வரவேற்றார்கள். வரவேற்று அவையிலே அமர வைத்து உரையாடுகின்ற நேரத்தில் இந்த ஏற்கனவே நான் வந்துவிட்டு போனதன் அடிப்படையிலே முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு தலத்தை நாம் கட்ட வேண்டும், ஒரு பள்ளிவாசல் எழுப்ப வேண்டும், அந்த பள்ளிவாசல் எழுப்புவதற்கான நிலம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். குவாசாங் மன்னரும் அதை முழு மனதாக ஏற்று கேண்டன் நகரிலே ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கான ஒரு நிலத்தை ஒதுக்குகின்றார்கள். அன்றைக்கு கட்டப்பட்ட அந்த மெமோரியல் மஸ்ஜித் என்று அதுக்கு பெயர். ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மெமோரியல் மஸ்ஜித் என்று அதுக்கு பெயர். கேண்டன் நகரில் இருக்கிறது. இன்னைக்கும் சைனாக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த கேண்டன் நகரில் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அன்றைக்கு கட்டப்பட்ட அந்த பள்ளி. அதன் பிறகு ஏராளமான மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சைனாலையும் மணிப்பூர்லையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சைனாவில் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த அரபு, அதாவது ஹஜ்ரத் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் வந்த அந்த குழுவிற்கு பிறகு ஏராளமான வர்த்தகம்
மிகப்பெரிய அளவிற்கு வளரத் தொடங்கியது. சில்க் ரோடு வர்த்தகம், பட்டுச்சாலை வர்த்தகம் என்று சொல்வார்கள். கடல் வழியிலும் நிலவழியிலும் ஏராளமான வர்த்தகங்கள். இன்னைக்கு இன்டர்நேஷனல் ட்ரேடு எப்படி பெருகுது பாருங்க. அந்த மாதிரி சைனாக்கும் அரபு மண்ணுக்கும் வியாபாரம் பெருகுது. இப்படி வியாபாரம் பெருகினோன்னு ஏராளமான நபித்தோழர்கள், தாபீன்கள் அந்த வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றார்கள். அப்படி போகும்போது என்ன பண்றாங்க, சைனா பெண்களை திருமணம் முடிக்கின்றார்கள். மணிப்பூருக்கு போனவங்க மணிப்பூர் பெண்களையும் திருமணம் பண்றாங்க. எல்லாம் ஒரு பார்டர் தானே, இப்பதானே எல்லைகளா பிரிக்கப்பட்டிருக்குது. அப்போ மணிப்பூர்லையும் திருமணம் பண்றாங்க, வங்காளத்திலையும் திருமணம் பண்றாங்க, சிட்டகாங்கலையும் திருமணம் பண்றாங்க, நேர போய் சைனாலையும் திருமணம் பண்றாங்க. சைனால திருமணம் பண்ணோனே ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த சீன பெண்களுக்கு இந்த அரபு மொழியை உச்சரிக்கிறதுல தடங்கள் வருது. இப்ராஹிம் அப்படின்னு இருக்குது, இஸ்மாயில் இருக்குதுன்னா அவங்க பாஷையில் அதை வந்துட்டு உச்சரிக்கிறதுல வந்துட்டு பெரிய தடங்கள் வந்து அந்த வார்த்தையே கொலை பண்ற அளவுக்கான உச்சரிப்பா போயிடுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெண்ணுடைய பேரையும் யாரை திருமணம் செய்கின்றார்களோ அந்த ஆணோட பேரோட இணைச்சு விட்டு இந்த பெண்ணுடைய சீன பேர்ல கூப்பிடுற மாதிரி ஒரு முடிவு ஏற்படுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹூய் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குதுன்னு வைங்களேன், பெண்ணுடைய பேர் இருக்குதுன்னா முகமது ஹூய் அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிறாங்க. சேர்த்து வச்சு அதை கூப்பிட்டு அதையே ரிஜிஸ்டர்ல பதிவாகக்கூடிய வேலையெல்லாம் நடந்திருக்குது. அதுலயும் சில சிக்கல் வருது, கூப்பிடுறதுல வந்துட்டு சிக்கல் வருது. அது வந்து மனைவியினுடைய பேரா கணவனுடைய பேரா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்க, அரபு பெயரையே சீன மொழிக்கு ஏற்றவாறு மாத்திக்கிட்டு, ஷிர்க் இல்லாம மாத்திக்கிட்டு அதையே வந்துட்டு முஸ்லிம்களுக்கு சூட்டி மகிழக்கூடிய ஒரு வேலை நடக்கிறது. இன்றைய வரைக்கும் அந்த வேலை தொடருது. இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா, இப்போ முகமது ஹுசைன் இருக்கும் பேர், உதாரணத்துக்கு முகமது ஹுசைன் இருக்குன்னு வைங்களேன், முகமது ஹூய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. முகமது ஹசன் இருந்துச்சுன்னு வைங்களேன், முகமது ஹாய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பேரு அரபி பேரா இருக்கும், ஆனா கூட ஒரு பேர் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அது வந்துட்டு சைனா பேர். இப்ப நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா முத்து மீரான் இருக்குது, ராஜா மும்மன் இருக்குது, ராஜா ஹுசைன் இருக்குது. அந்த ஒரு பேர் வந்துட்டு மரக்காரன் இருக்குது, தம்பி மரக்காரன் இருக்குது. தம்பி மரக்காரன் இப்ப அரபு நாட்டுல போய் சொன்னோம்னா அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்காத, முஸ்லீம் பேரான்னு கேட்பாங்க. மரக்காரும் அரபு பேர் இல்ல, தம்பியும் அரபி பேர் இல்லையே, தம்பி மரக்காரன்னு வச்சிருக்கிறோம், பெரிய தம்பின்னு வச்சிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் இந்த மாதிரியான அந்த மண்ணுக்கு ஏற்ற வகையில் பெயரை மாற்றிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தீனை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இன்றைக்கு சீனாவிலே ஏராளமான முஸ்லிம் சமுதாயம், இன்னும் சொல்ல போனா ஜிங்ஜியாங் பிரதேசம் இருக்கு பாருங்க, அந்த பிரதேசம் வரலாறு முழுக்க வியாபாரத்திலே கொடிகட்டி பறந்திருக்கிறது. அரபு வணிகர்களுக்கும் சீன வர்த்தகர்களுக்கும் மத்தியிலே அவ்வளவு நெருக்கமான உறவுகளை பேணக்கூடிய அளவிற்கான அந்த பேரரசு, சீன பேரரசு தங்களுடைய மத விஷயங்களிலே அல்லாஹ்வுடைய தீனை நடைமுறைப்படுத்துவதிலே, அதை லிபரலாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலே மிகப்பெரிய ஒரு பணியை செய்திருக்கிறார்கள். அதோடு தொடர்ந்து வந்து மணிப்பூரிலும் அந்த அரபு வணிகர்களுக்கும் மணிப்பூர் பெண்களுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. அதன் மூலமாக வந்தவங்க தான் அந்த அரிபம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் எப்படி மரக்காயர் லெப்ப அப்படின்னு சொல்லி இந்த பட்டியலில் வச்சிருக்கிறாங்களோ, மணிப்பூரில் பங்கல்ஸும்பாங்க, முஸ்லிம்ஸ்கள் எல்லாத்தையும் பங்கல்ஸும்பாங்க. மெய்ட்டி பங்கல்ஸ் தமிழ் முஸ்லீம், மணிப்பூர் முஸ்லீம்கள் அந்த மெய்ட்டி பங்கல்ஸ். இங்கே எப்படி தமிழ் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர் தமிழ் முஸ்லீம்ஸ். மணிப்பூர் மொழி மெய்ட்டி மொழி, அந்த மெய்ட்டி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் முஸ்லீம்கள், பங்கல்ஸ் என்று சொல்லுவாங்க. அங்கே அந்த மாதிரி ஏராளமான மக்கள் தோன்றி அரபு வணிகருக்கும் அரபு இனத்துக்கும் மணிப்பூர் பெண்ணுக்கும் பிறந்தவங்க வந்துட்டு அரிபம், அரப் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து அரிபம் முஸ்லிம்கள் இன்றைக்கும் அழைக்கப்படுகிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வாழையடி வாழையாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், பழங்குடியின மக்கள், ட்ரைப்ஸ், மலைகளிலே வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டு ஏராளமான கல்வி நிறுவனங்களையும் மதரசாக்களையும் நடத்தியிருக்கிறார்கள். வரலாறு முழுக்க முகலாயர்களுடைய ஆட்சியிலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் செழித்து வளரக்கூடிய ஒரு இடமாக மணிப்பூர் இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா 1976 நாடு வந்து அந்த மணிப்பூர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டா, தொடக்கத்தில் வந்துட்டு அது ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு. 76 ஸ்டேட்டா வந்துட்டு அது கன்வெர்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்ப ஸ்டேட்டா மாறும்போது, ஒரு மாநிலமாக மாறும்போது, மணிப்பூர் மாநிலத்தினுடைய முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலிமுதீன் என்ற ஒரு முஸ்லீம். அது வாழையடி வாழையா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, இணக்கமாக இருக்கிறது. மெய்ட்டி மொழி பேசக்கூடிய மணிப்பூர் மக்களும் இருக்கிறார்கள், அதாவது இன்னும் அந்த பழங்குடியின மக்களாக இருக்கிறார்கள். மெய்ட்டி மொழி பேசக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எப்படி இங்கே வந்துட்டு தமிழ் முஸ்லீம்ஸ் இருக்கிறோம், தமிழ் பேசக்கூடிய மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, எப்படி சகோதரத்துவமாக வாழ்ந்துட்டு இருக்குமோ அதே போன்று அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு வந்து இந்த மண்ணிலே விதைத்த பெருமை ஹசரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹசரத் அமீர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பொருந்தும். இன்னும் சொல்ல போனா மணிப்பூர் மொழியில இலக்கியங்கள் இருக்குது, அது ஒரு பண்டைய பாரம்பரியமான மொழி இல்லையா. அந்த இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா
அமீர் ஹம்சா பேர்லேயே பல இலக்கியங்கள் இருக்குது, படைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்துட்டு ஏராளமான பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்துட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அமீர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த அழைப்பு பணியின் மூலமாக பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அது நிறைய படித்தவங்க, இலக்கியவாதிகள், கல்வியாளர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அமீர் ஹம்சா பேர்லேயே ஒரு இலக்கியங்கள், 2-3 இலக்கியங்கள். அதுக்கு ஒரு இலக்கியத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா அமீர் ஹம்சா லடாய் அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்குது. மணிப்பூர் மொழியில், மெய்ட்டி மொழியில் இயற்றப்பட்டிருக்கிறது. அவங்க வந்தப்போ இங்கே நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வச்சு இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அங்கே அந்த இலக்கியம் இயற்றப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீனை இந்திய மண்ணிலே ஏராளமான நபித்தோழர்கள் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் தோண்டி எடுக்கணும். ஒன்று ஒன்றா தோண்டி எடுக்கும்போது தானே தெரியும். இப்போ ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, முக்கியமான புத்தகம், மணிப்பூர் முஸ்லிம்ஸ் என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் தான் அவர் வந்துட்டு 10 வருஷம் ஆய்வு பண்ணி ஊர் ஊராக போய், வீடு வீடாக போய் எல்லா பேப்பர்ஸையும் பிரட்டி அவங்களுடைய இன மரபுகள் எல்லாத்தையும் எடுத்து, மொழியில் இருக்கிற இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து 10 வருஷம் போராடி ஒரு புக்கை கொண்டு வந்திருக்காரு, மணிப்பூர் முஸ்லிம்ஸ். அந்த 10 வருஷ போராட்டத்தினுடைய ஆய்வினுடைய வெளிப்பாடு தான் ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் அமீர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இங்கே வந்ததும் இஸ்லாமிய மார்க்கத்தை சொன்னதும் வெளியே வந்திருக்குது. இந்த கடற்கரையோர நகரங்களில் ஏராளமான நபித்தோழர்கள் வந்திருக்கிறாங்க. யார் போய் ஆய்வு செய்கிறது? யாராவது போய் ஆய்வு செய்யணும்ல. ஒரு 2 வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்கள் அனுப்பிவிட்டோம்னு வச்சுக்கோங்க, உன் வேலையே இதுதான். போய் ஆய்வு செஞ்சு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, எப்படியெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் பல புதையல்கள், வெளிவராத பல விஷயங்கள், யார் யார் வந்திருக்கிறார்கள், நபித்தோழர்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள், அதற்கு பின்னால் யார் யார் வந்திருக்கிறார்கள், என்னவெல்லாம் நடந்துங்கிற பல பொக்கிஷங்கள் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்திய மண்ணிலே கால் பதித்த ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வடகிழக்கு மாநிலங்களே, அசாமில், இன்னைக்கு மேகாலயாவில், மணிப்பூரில், அதுக்கு மேலே உள்ள பகுதிகளிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது அழைப்பு பணியிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட தீவிரத்தினுடைய வெளிப்பாடு, அல்லாஹ் கொடுத்த வெற்றி. போய் சும்மா உட்கார்ந்துடாம நம்ம உலகம் முழுக்க போய் வாழ்ற காலத்தில், இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தில் எல்லா செய்தியும் சொல்லிடுவோம் என்கின்ற அடிப்படையிலே ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்திய மண்ணுக்கு கால் பதித்தது நமக்கெல்லாம் ஒரு பெருமை தரக்கூடிய செய்தி. சமூக நீதி அறக்கட்டளையின் கல்வி பணிகளுக்கு உதவிடுவீர். எமது 20 ஆண்டு கால இலக்கு, இன்ஷா அல்லாஹ் 2030க்குள் முஸ்லிம்களின் பள்ளி கல்வியை இஸ்லாமியப்படுத்திட வேண்டும். உயர்கல்வியில் மாணவர்களை தொழில்துறைக்கும் மாணவிகளை கல்வித்துறைக்கும் உருவாக்கிட வேண்டும். இதற்காக தமிழகம் முழுவதும் கல்வி மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்கம், பயிற்சி முகாம்கள், புதிய கல்வி நிறுவனங்களுக்கான ஆலோசனைகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், மாத இதழ், கல்வி வழிகாட்டி மலர், இணையதளம் என்று முஸ்லிம்களின் கல்வி புரட்சிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளைக்கு வாரி வழங்கிடுவீர். சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி அறக்கட்டளை, 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25225780. எங்களுடைய வெப்சைட் முகவரி www.samuganidhi.org. சமூக நீதி முரசு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ். அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு. சமூக நீதி முரசு மாத இதழ் மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 180. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி முரசு மாத இதழ், 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. புரட்சி விதைகள் என்கின்ற இந்த ரமலான் தொடர் சொற்பொழிவின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தி இன்றைக்கு நாம் ஒரு மாவீரனுடைய வரலாற்றை பார்க்க போகின்றோம். அதாவது இன்னைக்கு கீழ்திசை நாடுகளிலிருந்து ஐரோப்பாவிற்கு செல்லக்கூடிய வணிக கப்பல்கள் மற்றும் எல்லா கப்பல்களும் சரி, இந்திய பெருங்கடலிலிருந்து ஐரோப்பாவுக்கு போகணும்னா முக்கியமான பாதையாக இருக்கக்கூடியது, உலகத்தினுடைய அதிகமான கடல்வழி போக்குவரத்து நடக்கக்கூடிய பாதையாக இருப்பது செங்கடலை தாண்டி, ரெட்சி செங்கடலை தாண்டி சூயஸ் கால்வாயை கடந்து மத்திய தரைக்கடலுக்கு போய் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு போய் ஐரோப்பாவுக்கு போகும், அமெரிக்காவுக்கு போகுது. சூயஸ் கால்வாய் தோண்டுவதற்கு முன்னால் எப்படி போனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்பிரிக்காவை கடந்து போகணும். அதுக்கு ரொம்ப கால விரயமும் பொருள் விரயமும் நடைபெற்றது, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதுக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா, சூயஸ் கால்வாயை கடந்து செல்ல வேண்டிய ஒரு வழிமுறை தான் இன்றைக்கு இருக்கிறது. இந்த கப்பல்கள் எல்லாம் கடந்து சூயஸ் கால்வாயை கடந்து மத்திய தரைக்கடல் மெடிட்ரேனியன் சீக்கு போய் மெடிட்ரேனியன் சீக்கும் அதிலிருந்து அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு வந்து சேரும்.
இந்த மத்திய தரைக்கடலும் மெடிட்ரேனியன் சீயும் அட்லாண்டிக் பெருங்கடலும் சந்திக்கின்ற இடம் இருக்குது. இப்படி குறுகலான பாதை இருக்குது. மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். மெடிட்ரேனியன் சி, மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் பெருங்கடலும் சந்திக்கின்ற இடம். அந்த சந்திக்கின்ற இடத்துக்கு பேர் தான் ஜிப்ரால்டர் ஜலசந்தி என்று சொல்வார்கள். ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு பேரு ஜிப்ரால்டர் மலை என்று சொல்லுவாங்க. என்ன ஜிப்ரால்டர், ஜிப்ரால்டர்னா என்ன அப்படிங்கிறது தான் அந்த பேர் வர்றதுக்கு காரணமாயிருந்த நம்மளுடைய ஹீரோவை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அரபு மொழியில மலைக்கு வந்துட்டு ஜெபல் என்று சொல்வார்கள். ஜெபல்னா மலைன்னு அர்த்தம். அந்த மலைக்கு பேரு ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு, ஜிப்ரால்டர்ன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜெபல் அல் தாரிக் அப்படிங்கிற பேரு. தாரிக்கினுடைய மலை அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த ஜெபல் அல் தாரிக்ல இருந்து தான் ஜிப்ரால்டர்னு வந்துச்சு. இன்னைக்கு ஜிப்ரால்டர் ஜலசந்தி என்று அதை அழைப்பார்கள். உலகத்தினுடைய அதிகமான கப்பல் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து, வர்த்தகம் நடைபெறக்கூடிய கடல் பகுதியாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கும் அந்த கடல், கப்பல் போக்குவரத்து இருக்கும். ஜிப்ரால்டர் ஜலசந்தி என்று சொல்வார்கள். மேப்ல பாருங்க தெரியும். இது எந்த இடத்துல இருக்குன்னா, ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு செல்லக்கூடிய நுழைவு வாயில். ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து ஐரோப்பாவுக்கு போறதா இருந்துச்சுன்னா மொரோக்கோவிலிருந்து ஸ்பெயினுக்கு போகணும். ஸ்பெயின் என்ட்ரன்ஸ்ல இருக்குது. ஆப்பிரிக்கா எங்க இருக்குது, இந்த ஸ்பெயினுக்கு போறதா இருந்துச்சுன்னா ஆப்பிரிக்காலேருந்து மொரோக்கோவிலிருந்து போனீங்கன்னா ஜிப்ரால்டர் ஜலசந்தி, ஜிப்ரால்டர் மலை, அப்படியே ஸ்பெயின் பிரான்ஸ் போயிடும். ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பா செல்லக்கூடியதற்கான நுழைவு வாயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். மொரோக்கோவிலிருந்து போகணும். ஏசியாலேருந்து போறதுக்கு துருக்கி வழியா போகணும். ஆப்பிரிக்காலேருந்து போறதா இருந்தா மொரோக்கோவிலிருந்து ஸ்பெயினுக்கு போய் ஸ்பெயின்லேருந்து போகணும். ஸ்பெயின் தான் ஐரோப்பாவினுடைய நுழைவு வாயில், ஆப்பிரிக்க நுழைவு வாயில். இந்த நேரத்தில் கிபி 711 பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி ஒரு 60-70 வருஷத்துல இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய தீன் வட ஆப்பிரிக்கா முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்தின் கீழ் வந்து விடுகிறது. வட ஆப்பிரிக்கான்னு பார்த்தீங்கன்னா எகிப்து, லிபியா, துனிசியா, அல்ஜீரியா, மொரோக்கோ, இந்த பகுதிகள் முழுக்க, இன்னும் பல பகுதிகளையும் சேர்த்து இன்னைக்கு தானே நாடுகளா இருக்குது. அன்னைக்கு வந்து பிராந்தியங்கள் தான் வட ஆப்பிரிக்கா அப்படின்னு, நார்த் ஆப்பிரிக்கான்னு பிராந்தியங்களா இருந்துச்சு. இந்த வட ஆப்பிரிக்கா முழுவதும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்து விடுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 70-75 வருஷத்துக்குள்ளே வந்து விடுகிறது. வட ஆப்பிரிக்கா கவர்னராக மூசா பின் நுசைர் அவர்கள் வட ஆப்பிரிக்கா கவர்னராக உமையாக்கள் உடைய ஆட்சியின் கீழ் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உமையாக்களுடைய ஆட்சி நடக்கிறது. கிபி 711 கலீஃபா வலீத் அவர்கள் இருக்கிறார்கள். எங்கே, டமாஸ்கஸ்ல இருக்குது. டமாஸ்கஸ் தான் தலைநகரம். முதல்ல தொடக்க காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைநகரம் மதீனால இருந்துச்சு. அப்புறம் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் கூஃபாக்கு போனுச்சு. அதுக்கப்புறம் உமையாக்களுடைய காலத்தில் டமாஸ்கஸ்க்கு, சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ்க்கு வந்துருச்சு. இப்போ டமாஸ்கஸ்ல இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைநகர் இருக்குது. கலீஃபாவாக வலீத் இருக்கிறார்கள். வட ஆப்பிரிக்கா முழுக்க இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்து விடுகிறது. இஸ்லாமிய ஆட்சியினுடைய வட ஆப்பிரிக்கா கவர்னராக மூசா பின் நுசைர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ரோட்ரிக்ஸினுடைய ஆட்சியில் ஸ்பெயின் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்த மக்கள் பலவிதமான அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், அறிவுஜீவிகள், மதகுருமார்கள் எல்லாருமே வரி விதிப்பினாலும், ஒரு உற்பத்தி இல்லாததுனால, வேலை வாய்ப்புகள் இல்லாததுனால, வறுமையினால, பஞ்சத்தினால பிடிக்கப்பட்டு வாழ்க்கையினுடைய எல்லையிலே இருந்தார்கள். ஏதாவது மாற்றம் வராதா, யாராவது வந்து மாற்ற மாட்டாங்களா, நம்ம நிலையை மாற்றி அமைக்க மாட்டாங்களா, இவ்வளவு கொடுமையான அரசு நடக்குது அப்படிங்கிற ஒரு மனம் வெதும்பி கொண்டிருந்த நேரத்தில் அங்கே இருந்த முக்கால்வாசி யூத மக்கள், அந்த யூத மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அடக்குமுறையின் காரணமாக அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்து பக்கத்தில் கடலை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மொரோக்கோக்கு, வட ஆப்பிரிக்காவுக்கு வர்றாங்க. ஏராளமான மக்கள் வர்றாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வட ஆப்பிரிக்காவில் நீதி செலுத்தப்படுகிறது, நேர்மையான ஆட்சி நடக்கிறது, முஸ்லிம்கள், அரபுகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அரபுகளுடைய ஆட்சியிலே அத்துணை சமூக மக்களுக்கும் உரிய உரிமைகள் வழங்கப்பட்டு நீதி வழங்கப்படுகிறது. கேள்விப்பட்ட உடனேயும் ஸ்பெயினிலிருந்து ஏராளமான மக்கள், குறிப்பாக யூத இன மக்கள் புலம்பெயர்ந்து மொரோக்கோக்கு வருகிறார்கள். ஏராளமான மக்கள். ஏன்னா அங்கே ஸ்பெயினில் வந்துட்டு யூத மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அடக்குமுறைகள், அவங்களுக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்கிறதுக்குலாம் தடை இருந்துச்சு. விசிகோத் மன்னர்களுடைய ஆட்சியில யூதர்களுக்கு மத்தியிலே யூத ஆணும் யூத பெண்ணும் திருமணம் பண்ணிக்க கூடாது. யூத பெண்ணை வேற அவங்க அந்த விசிகோத் மன்னர்களுடைய ஆட்சியில அவங்க மதத்தை சேர்ந்தவங்க தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல சிக்கல் இருந்ததுனால ஏராளமான மக்கள் வட ஆப்பிரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நீதியான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால. இந்த நேரத்தில் வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மொரோக்கோ இருக்கு பாருங்க,
இந்த மொரோக்கோவை ஒட்டி ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு பேர் தான் சியோட்டோன்னு பேர், இன்னைக்கு இருக்குது. சியோட்டோன்னு ஒரு சின்ன நிலப்பரப்பு, குட்டி நிலப்பரப்பு ஒன்று இருக்குது. இந்த நிலப்பரப்பினுடைய ஆட்சியாளரும் ரோம பேரரசனுடைய கவர்னரா இருக்கிறார். ரோம பேரரசன் கீழே தான் அந்த நிலப்பரப்பு இருக்குது. அது எங்க ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னா மொரோக்கோவோட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, சியோட்டோன்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி பகுதி இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அதனுடைய பகுதியினுடைய ஆட்சியாளராக கவர்னராக ஜூலியன் ஒருத்தர் இருக்கிறார். ரோட்ரிக்ஸ், ஸ்பெயின்ல வந்துட்டு ரோட்ரிக்ஸ் இருக்கிறாரு. சியோட்டோங்கிற பகுதியில் வந்துட்டு ஜூலியன் இருக்கிறாரு. இது எல்லாமே ரோம பேரரசின் கீழே தான் இருக்குது. இந்த ஜூலியன் அவருடைய மகள் இருக்கிறாங்க, புளோரிண்டான்னு பேர், அவங்க பேர். அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, சட்டம் படிக்கிறதுக்கும் நீதிமன்ற நடவடிக்கைகளை பார்க்கறதுக்கும் ஸ்பெயினுக்கு போகுது. அந்த பொண்ணு ஸ்பெயின்ல போய் நம்ம சட்டம் படிச்சுட்டு வருவோம், நீதிமன்ற நடவடிக்கைலாம் பார்க்கணும். எப்போ நடக்குதுன்னா 710-11 இது நடக்குது. இந்த பொண்ணு போய் ஸ்பெயின்ல போய் நீதிமன்ற நடவடிக்கையும் சட்டம் படிக்கிறதுக்காக போன பெண்ணை இந்த ரோட்ரிக்ஸ் மன்னர் என்ன பண்றாரு, அந்த பெண்ணை வந்துட்டு கற்பழிக்கிறார், கடத்திட்டு போய் கற்பழிச்சிடறாரு. இந்த செய்தி ஜூலியனுக்கு வருது. ஒரு கவர்னர், ரோம பேரரசன் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கவர்னருடைய மகளுக்கு இந்த நிலையா அப்படின்னு சொல்லி ரோம பேரரசு முறையிடுறார். முறையிடும் போது அவங்க என்ன பண்றாங்க, ரோட்ரிக்ஸினுடைய படை வலிமையின் காரணமாக, அரசியல் வலிமையின் காரணமாக அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாம போயிடுது. தாம் மகளை கற்பழிச்சவனுக்கு எதிராக வந்துட்டு நீதி வழங்குறதுக்கு, நீதி கொடுக்கறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு மனம் வெதும்பி போன ஜூலியன் என்ன பண்றாரு, வட ஆப்பிரிக்கா கவர்னரா இருக்கக்கூடிய தாரிக் பின் ஜியாதுட்ட வந்து முறையிடுறாரு. நீங்க தான் எனக்கு நீதி வாங்கி தரணும், நீதி பெற்று தரணும். படிக்க போன என் பெண்ணை வந்துட்டு கற்பழிச்சிட்டாரு அவரு. அதுக்கு வந்துட்டு யாரு, நான் அங்க போய் முறையிட்டதுல, ரோம பேரரசு முறையிட்டதுல எனக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்து தளபதி தாரிக் பின் ஜியாதுட்ட வந்து ஜூலியன் முறையிடுறாரு. தாரிக் என்ன பண்றாரு, ஜூலியனையும் கூட்டிக்கிட்டு நேரா போய் வட ஆப்பிரிக்கா கவர்னர் மூசா பின் நுசைர், அவர் ஒரு மாவீரர், அவரை பத்தின நிறைய இருக்குது. மூசா பின் நுசைர்ட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி இவர் வந்து சியோட்டோ பகுதியினுடைய கவர்னர், ஆனா ரோம பேரரசனுடைய கவர்னர். அவர் பொண்ணு அங்க போன நேரத்தில் அந்த மாதிரி அந்த மன்னர் ரோட்ரிக்ஸ் மன்னர் வந்துட்டு கற்பழிச்சிட்டாரு, அதனால அங்க போய் முறையிட்டு இருக்கிற நீதி கிடைக்கல, முறையிட வந்திருக்கிறாரு. இது இல்லாம ஏராளமான மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து அன்றாடம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க நடக்கிற அநீதியின் காரணமாக அவர்கள் எல்லாம் வந்து முறையிடுகிறார்கள். கல்வியாளர்கள் வருகிறார்கள், மதகுருமார்கள் வருகிறார்கள், பெண்கள் வருகிறார்கள், அனைவரும் பாதிக்கப்பட்ட நிலையில் வந்து கொண்டிருக்கிறார்கள், நீதி கேட்டு முறையிடுகிறார்கள் அப்படின்னு போய் மூசா பின் நுசைர்ட்ட போய் சொல்ல, மூசா பின் நுசைர் என்ன பண்றாங்க, நேரா கிளம்பி இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டமாஸ்கஸ்க்கு வந்து கலீஃபா வலீதுட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இந்த பிரச்சனையும் நடந்திருக்குது, ஏராளமான மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம வந்து அந்த மக்களுக்கு நீதி வழங்கணும், அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு போய் சேர்த்து மக்களை அடக்குமுறையிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. கலீஃபா வலீத் அவர்கள் நன்றாக யோசித்து விட்டு நிதானமாக, சரி அப்படியா, முதல்ல வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுங்க, அவங்களுடைய படை வலிமை என்ன, எப்படி இருக்கிறாங்க, ரோட்ரிக்ஸ் மன்னனுடைய படை வலிமை என்ன. ஏன்னா நம்ம வந்து வட ஆப்பிரிக்கால இருக்கிறோம், அரபு நிலப்பரப்புல இருக்கிறோம். இப்போ ஒரு கண்டம் தாண்டி கண்டத்துக்கு போறோம், புதிய நிலப்பரப்பு, எல்லாமே புதுசு, கடல் தாண்டி போறோம், எல்லாமே புதுசா இருக்கு. நமக்கு அங்க எப்படி இருக்குது, என்ன போர் மொழி எதுவுமே தெரியாது, நிலப்பரப்பு எதுவுமே தெரியாது. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. மூசா பின் நுசைர் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, தஹ்ரீக் அப்படிங்கிற ஒரு தளபதி, ஒரு வட ஆப்பிரிக்கா அந்த மொரோக்கோல இருக்கக்கூடிய அந்த மண்ணிலே வாழக்கூடிய அந்த பெர்பர் இனத்தை சேர்ந்த ஒரு தளபதி, தஹ்ரீக் அப்படின்னு அவர் பேர், அவரை தஹ்ரீக் அப்படின்னு பேர், அவரை கூப்பிட்டு அவர் தலைமையில் 400 கமாண்டோஸ் செட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 400 கமாண்டோஸையும் ஃபர்ஸ்ட் போய் நீங்க செக் பண்ணிட்டு வாங்க, உளவு பார்த்துட்டு வாங்க, எப்படி சூழல் இருக்குது, அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த 400 கமாண்டோஸும் போறதுக்கு இந்த ஜூலியன் இருக்கிறார் பாருங்க, இவர் வந்து கப்பலை கொடுக்கிறார். இப்போ நீங்க இஸ்லாமிய நிலப்பரப்புல இருந்து மொரோக்கோல இருந்து அரபு கப்பல்ல போனா உடனடியாக தெரிஞ்சிடும், அந்த கடல் எல்லையே தாண்ட முடியாது, உடனே கடல்லையே பிரச்சனை வந்துடும். ஆனா ஜூலியன் என்ன பண்றாரு, நீதி கிடைக்கணும் எனக்கு அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, கப்பல் நான் ஏன் கப்பலை தர்றேன், ஏன் கப்பல்ல போனா உங்களை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, அதனால சொல்லி 400 கமாண்டோ படைகள், நன்றாக பயிற்றுவிக்கப்பட்ட 400 கமாண்டோக்கள், எதுக்கும் துணிஞ்ச 400 கமாண்டோஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கமாண்டோஸ் மாதிரி அன்னைக்கு அவங்க 400 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. இந்த கமாண்டோ படை போய் அந்த அட்லாண்டிக் பெருங்கடலும் மெடிட்ரேனியன் மத்திய தரைக்கடலும் சந்திக்கிற இடம் ஜிப்ரால்டர், இது எல்லாத்தையும் உளவு பார்த்துட்டு வருது, எப்படி இருக்குது, எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி இருக்கு பாருங்க, போர் முறைகள் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ போய் என்னென்ன மாதிரி இருக்கிறாங்க, செட்டப் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்துட்டு வெற்றிகரமாக வந்துடுற செய்தி கலீஃபா வலீதுக்கு வருது. அவங்க சொல்றாங்க படையை ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. படை தயாராகிறது. யாருடைய தலைமையில்,
தளபதி தாரிக் பின் ஜியாத் அவர்களுடைய தலைமையில் 5000 படை வீரர்கள், 5000 படை வீரர்கள், உள்ளத்தாலும் உடலாலும் நவீனப்படுத்தப்பட்டவர்கள். வெறும் ஆயுதம் மட்டும் கிடையாது. இஸ்லாமிய நிலப்பரப்புல, இஸ்லாமிய வரலாற்றில் பலவிதமான வெற்றிகள் வந்து குவிந்ததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க 100 வருஷத்திலேயே, முதல் ஹிஜ்ரி, அதாவது 100 ஆண்டுகள்லேயே இஸ்லாமிய ஆட்சியினுடைய எல்லைகள் விரிந்து சென்றதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய அந்த இராணுவத்தில் இருந்த படை வீரர்கள், தளபதிகள் அனைவரும் உடலாலும் உள்ளத்தாலும் நவீனப்படுத்தப்பட்டிருந்தார்கள். வெறும் வாளையும் கேடயமும் நவீனமா வச்சிருக்கல, உள்ளம் பக்குவப்படுத்தப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஷஹீத் முடிஞ்சு அதை நோக்கியே பயணம். அதனால எதை பத்தியுமே அவங்க கேர் பண்ணல. 5000 படை வீரர்கள் தயாராகுது, படை தயாராகுது தளபதி தாரிக் தலைமையில். இப்பவும் ஜூலியன் என்ன பண்றாரு, ஜூலியனுடைய கப்பலை தயார் பண்றாரு. நீங்க எங்க கப்பல்லே போங்க, எங்க கப்பல்ல போனா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குன்னு சொல்லி. இந்த கிபி 711 அப்ப தளபதி தாரிக் தலைமையில் 5000 படை, இன்னொரு வரலாற்று குறிப்பிலே 7000 படை வீரர்கள் என்று வருகிறது. அந்த படை வீரர்கள் ஜூலியனுடைய கப்பல்ல கொஞ்சம் கொஞ்சமா மொரோக்கோல இருந்து கிளம்பி, அந்த 14 கிலோமீட்டர் தான் மொரோக்கோல இருந்து ஸ்பெயின், அந்த ஜிப்ரால்டர் வந்துட்டு மலை வந்து 14 கிலோமீட்டர் தான். அங்க நின்று பார்த்தாவே மலை தெரியும். மொரோக்கோல நின்று கடற்கரையில் நின்று பார்த்தாவே மலை தெரியும். அப்ப அந்த கப்பல் போகுது. 7000 படை வீரர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க. போய் அந்த மலையில வந்துட்டு தங்குறாங்க. நைட்டு போய் சேர்ந்துறாங்க. நைட்டா போயிட்டு மலையில தங்குறாங்க. தளபதி தாரிக் தலைமையில் அந்த படம் தங்குது. அதிலிருந்து தான் அந்த மலைக்கு தளபதி தாரிக் தங்கிய மலை, அதனால வந்து ஜெபல் அல் தாரிக் என்று பெயர். அப்புறம் ஜிப்ரால்டர் மலை என்ற பெயர் வந்துச்சு. மலையில தங்கின உடனேயும் உளவு பார்த்துட்டு வர்றதுக்கு அனுப்புறாங்க. அப்படி போகும்போது வட ஆப்பிரிக்காவிலிருந்து மூர்கள், அதாவது மூரிஷ் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு மூர்கள் என்று பெயர் வைத்தார்கள். சரியா? மொரோக்கோவிலிருந்து வந்ததுனால, யார் வந்தாலும் சரி மொரோக்கோவிலிருந்து வந்ததுனால மூர்கள் என்று தான் பெயர். மூர்கள் படை திரட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள், ஜிப்ரால்டர் மலையிலே இருக்கிறார்கள், அந்த மலையிலே இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி விசிகோத் மன்னன் ரோடிக்ஸ் காதுக்கு போகுது. அவர் பதறி போய் என்ன பண்றாரு, ஸ்பெயின், போர்ச்சுகல் பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு 1.5 லட்சம் படை வீரர்களை திரட்டி நாம் 2ல் 1 பார்த்துடணும் அப்படிங்கிற படை வீரர்களை திரட்டி படை தயாராகிறது. இங்க வந்திருக்கிறது 7000 பேர் தான். 7000 படை வீரர்களோட தாலிக்கு வந்திருக்கிறார். மலையில் இருக்கிறாங்க. அங்க 1.5 லட்சம் படை திரண்டு நிற்கிறது. ஜூலை மாதம் 11ஆம் தேதி கிபி 711 கேட்லெட் என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையில், பெருவாரியா அன்றைக்கு போர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றங்கரையில தான் நடக்கும். அப்ப கேட்லெட் என்கின்ற அந்த ஆற்றங்கரையில 2 படைகளும் திரண்டு நிற்கிறது. ஒரு பக்கம் அப்படி நிமிர்ந்து பார்க்கிறாரு தாரிக், பார்க்கிறாரு 1.5 லட்சம் படை வீரர்கள் தயாராக நவீன ஆயுதங்களோடு அணிவகுத்து நிற்கிறார்கள். மறுபக்கம் திரும்பி பார்க்கிறாரு, வெறும் 5000 பேர் இருக்கிறாங்க. படைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த பக்கமும் பயிற்சி அளிக்கப்படுகிறது, இந்த பக்கமும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. தளபதி தாரிக்கினுடைய படைகள் இஸ்லாமிய நிலப்பரப்பிலிருந்து வந்த இஸ்லாமிய இராணுவத்திற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கு 5 நேரம் தொழுவதற்கு உண்டான சரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முறையான ஆன்மீக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதோடு நவீன ஆயுதங்களும் கொடுக்கப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக பக்குவப்படுத்தப்பட்ட மக்களாக, போர் வீரர்களாக, வலிமைப்படுத்தப்பட்ட மக்களாக, ஆயுத ரீதியாக எந்த அளவிற்கு அவர்களிடம் வலிமை இருந்ததோ அதே அளவிற்கான வலிமை ஆன்மீக ரீதியாக அல்லாஹ்வுடைய தீனை விதைப்பது, அல்லாஹ்வுக்காக போர் செய்வது, அல்லாஹ்வுக்காக உயிர் நீப்பது, அது ஒண்ணுதான். வேற எதுக்கும் வரல, அல்லாஹ்வுக்காக உயிர் துறக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் என்கின்ற அடிப்படையிலேயே பக்குவப்படுத்தப்பட்ட வீரர்கள். இந்த பக்கம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. வீரர்களிடம் ஆயுதங்கள் இருந்துச்சு, ஆனால் எல்லோரும் போதைக்கு மதுக்கு அடிமையாகி இருந்தார்கள். 1.5 லட்சம் பேரும் போதைக்கு மதுவுக்கும் அடிமையாகி இருந்தார்கள். இந்த 7000 வீரர்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வை மாத்திரம் நெஞ்சிலே நிறுத்தக்கூடிய மக்களாக, பத்ர் போர்க்களத்தை நினைவுபடுத்திய மக்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அப்படித்தான் பதிவு செய்கிறார்கள். அந்த காட்சி பத்ர் போர்க்களத்திலே எப்படி குறுகிய எண்ணிக்கையிலான முஸ்லிம்கள் அவ்வளவு பெரிய படைகளை சந்தித்து வெற்றி பெற்றார்களோ அதே அளவிற்கு இங்கேயும் 711 காட்சி தருகிறது. அப்போ தளபதி தாரிக் ஆற்றிய உரை இருக்கு பாருங்க, வரலாற்று பொன்னேடுகளில் புதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னை வரைக்கும் எல்லா வரலாற்று மேலை நாட்டு வரலாற்று ஆசிரியர்களே அதை பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். தாரிக் திரும்பி